một chút bình yên cho ta tìm về bên nhau, một chút lắng sâu để nghe tim mình thổn thức. Có khi nào chợt nhớ gọi tên người trong mơ, một đứa hồn thương đau, một nửa dại khờ. Chiều đã vàng phai miên man giọt sầu qua đây, người đã cố quên mà sao nghe lòng thầm nhớ. Bước chân về phố vắng, hoàng hôn chìm trong nắng. Xin cho em xin một phút giây bình yên. Bình yên ơi còn không, khi đời em quá nhiều bao sông. Bình yên ơi. Sa ni sa ri sa ni sa ni sa ma ga ma ri pa da sa ni sa ri sa ni. இது வந்து எல்வெஸ்டன் காசல்ன்ற ஒரு சுற்று பாதை உண்டு. அது ஒரு சர்க்கிளாக முடிச்சு போட்டு அங்கே மிச்ச தூரம் நடப்போம்னு சொல்லி அந்த சர்க்கிளில் நடந்துட்டுருக்குறேன். இல்லை வந்ததுக்கு அந்த பாக்கையும் இருக்கா சுற்றி நடந்தால் தான் அது நிறைவாக இருக்கும் மனசும். கடந்து போகிற பாதையில் இருக்கிற இப்படியான இடங்களை சுற்றி நடந்தால் ஒரு சந்தோஷம் தானே. இப்போ சுற்றி ஒரு நடை உண்டு, ஃபுல் சர்க்கிள். அதை முடிச்சுட்டு ரைட் பார்க் வரையும் போவோம்ண்டு. எங்களை பாருங்கள், ஒரு சூரிய வெளிச்சம் உள்ள கவலையில் அதான் காடு. இதான் எல்வெஸ்டன் காசல். இப்போ அது பப்ளிக்கு ஓப்பன் இல்லை. 2 கடை இருக்குது உள்ளுக்குள்ள. அங்கே கரையில் போனால் 2 கடை இருக்குது. அவ்வளோதான் வழியே உள்ளுக்க திறந்து பப்ளிக் போய் பார்க்க இயலாது. வெளியால் சுற்றுப்பாதையில் ஃபுல்லாக நடக்கலாம். நல்ல மரக்காடுகளோட சேர்ந்த ஒரு 390 ஏக்கரோட சேர்ந்த பெரிய நிலப்பரப்பு. ஆனால் பப்ளிக் பார்க்க இயலாது உள்ளுக்குள்ளே போய். 18ஆம் நூற்றாண்டு கட்டிடம் இது. அந்த ஆற்றின் வழியில் வர்ற ஒரு இன்னொரு சரித்திர இடம் உங்களுக்கு அவனி பதிவேற்றுறோம். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த மரம் வந்து ரெட் வுட்னு சொல்கிறது. இது அமெரிக்கா, சைனா அப்படியான இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் ஃபேமஸான மரம். உலகத்திலேயே உயரமாக வளரக்கூடிய மரம். இந்த மரம் தான் உலகத்திலேயே உயரமாக வளரக்கூடிய ஒரு மரம். எல்வெஸ்டன் காசலில் இருக்குது. நீங்களும் வந்து பார்க்கலாம். டெண்ட் இருக்குது இங்கே. மெசிவ் மரம் உண்டு. கிட்டத்தட்ட இது வந்து கொஞ்சம் இளமை என்று தான் சொல்லலாம். ஏன்டா இது 18ஆம் நூற்றாண்டில் வைக்கப்பட்ட மரம் இது. இந்த எல்வெஸ்டன் காசல் கண்ட்ரி பார்க் தான் யூகேலேயே வந்து இங்கிலாண்டில் வந்து முதலாவது கண்ட்ரி பார்க். அப்போ இந்த கண்ட்ரி பார்க்க துறக்க கொண்டு வந்து வைக்கப்பட்ட மரங்கள்லாம் நிவியலாம். 18ஆம் நூற்றாண்டில் வைக்கப்பட்ட மரம் இவ்வளோ அகலமாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இன்னும் நியாயமான வருஷம் வாழும். இது நூற்றுக்கணக்கான வருஷங்கள் வாழக்கூடிய மரம். கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு 4-5 மடங்கு பெருசாகும் அகலமாக. இவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். வானத்துக்கும் பூமிக்காமல் நிற்கிது.
இன்றைக்கி எல்வெஸ்டன் காசில் ஒரு சுற்றி வடிவாக பார்த்துட்டு அங்கே இருக்கிற கொஞ்சம் சரித்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பதிவேற்றிட்டு இப்போ ப்ரைட் பார்க் வரையும் டாபியில் இருக்கிற ப்ரைட் பார்க் வரையும் நடந்து அடுத்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போய் கொண்டிருக்கிறேன். வடிவான சீனரி தான் ஆறும் என்னோட அறிவோட வந்து தான் இருக்குது. எல்வெஸ்டன் பார்க் அந்த மாதிரி இருந்தது. நல்ல ஒரு பெரிய ஒரு இடம், 390 ஏக்கராக்கம் மேசிவ் இடம் உண்டு. அதே ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் உண்டு. அதை முடிச்சுட்டு இப்போ ப்ரைட் பார்க்க போய் பார்த்துட்டு சொன்னால் அதுக்கப்புறம் திருப்பி எல்வெஸ்டன் காசலுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வலிக்கலாம். நல்ல வெதர் இன்றைக்கு. இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக யூகேயில் வந்து நல்ல வெதர். எல்லோரும் வெளியால் போய் என்ஜாய் பண்ணுங்க சந்தோஷமாக. நேச்சரோடைய வாழ்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையில் முதலாவது நோக்கமாக இருக்கணும். நேச்சர் தான் எப்போயுமே முக்கியமாக இருக்கணும். காசு பணம் எல்லாம் அதுக்கு பிறகு தான். எல்லாத்தையும் தாண்டி இந்த இயற்கை தான் எங்களுக்கான ஒரு சிறந்த தோழன். அந்த தோழனை எப்பயுமே கையை பிடிச்சி கூட்டி கொண்டு போக பழகுங்க. இப்படியான ஒழுங்குகளை கண்டா ஊரில் எவ்வளோ சந்தோஷம் மாறுது. சைக்கிள் உடைக்கேன்னு இந்த டயரோட சத்தம் மட்டும்தான் கேட்டுன்னு இருக்கும். அப்படி சந்தோஷமாக ஃபாஸ்ட்டாக ஓடலாம் சைக்கிள். சமதடையாக இருக்குது. இப்படி ஒழுங்குகளை பார்த்தோம்னா எவ்வளோ சந்தோஷம் தானே. இப்படி ஒரு ஒழுங்கையெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கிறோம். சாதாரண ஒரு மண் பாதை மாதிரி போய் கொண்டிருக்கு. நல்ல ஒரு அற்புதமான ஒரு குளுமையான இடத்துக்குள்ள சின்ன ஒரு பிரேக். இது வந்து மெயின் பிரேக்கில் ஒரு சின்ன பிரேக். ஏன்டா இன்றைக்கு கொஞ்சம் நட கூடிட்டுது. அப்போ அதை விட வந்து இந்தியன் வெதர் உங்களுக்கு தெரியும் தானே. அப்போ கொஞ்சம் நிழலை கண்டோன்னே சந்தோஷமாக கொஞ்சம் நேரம் இருந்து சின்ன ஒரு நட்ஸ் பார் ஒன்று சாப்பிட்டுட்டு இன்றைக்கி சுட சுட பிளெயின் டீயும் கொண்டு வந்தேன். அதையும் குடிச்சிட்டு திருப்பி நடப்ப வந்து இந்த இடத்த பார்த்தோன்னே கடந்து போக விருப்பம் வரையில. சின்ன ஒரு மேடை உண்டு பார்த்தீங்களா, அழகாக ஒரு சின்ன ஒரு மேடை. சுற்றி வர ஃபுல்லாக மரங்கள்லாம் நிறைய. மேலே சூரிய வெளிச்சமே வராத அளவுக்கு மரம் மறைச்சி போய் கிடக்குது. சந்தோஷமாக இருந்தது. சரி, இதில் இருந்தால் சந்தோஷமாக ஒரு பிளேண்டியை குடிச்சிட்டு போவோம்னு சொல்லி உட்காந்தாச்சு. சந்தோஷம். முடிச்சாச்சு. ஃபைனல் டெஸ்டினேஷன். நம்ம கொஞ்சம் அமைதியாக ஒரு அரமத்தியெல்லாம் இருந்துட்டு வீட்டை போக வேண்டியதான். இப்படி இடம் பார்த்தீங்களா எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் இந்த இடம். இதில் உட்காந்துருந்தாலே அந்த மாதிரி இருக்குது. வாய்க்கால் ஒரு பக்கத்தால் சலசலண்டு ஓடிக்கொண்டிருக்குது.
சுற்றி வர நல்ல மரங்களும் நிழலும் சிறப்பாக இருக்குது. அடுத்த பதிவில் சந்திப்போம்.